வணக்கம். நான் ஜான்சன் கிரைஸ்ட். இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோமையர் 13. இந்த அதிகாரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக விசுவாச பிரமாணம், இப்போ விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். இது கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டதாக இருக்குது. ஏற்கனவே நீதி பிரமாணம் இருந்தது, அது தேவன்கிட்டருந்து வந்தது. அது பாவத்துக்கு உந்துதலாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரி பாவத்துக்கு உந்துதலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை படித்தா தான் புரியும். அதாவது விசுவாச பிரமாணத்துக்கு எதிராக செய்கிறது தான் பாவம். விசுவாச பிரமாணத்திற்கு எதிராக செய்கிறது பாவம். அது எப்படி அந்த பாவத்துக்கு உந்துதலாக இருக்குன்னு நம்ம பார்ப்போமா? பாருங்கள், இது விசுவாச பிரமாணம். நீதி பிரமாணம் பாவத்தின் உந்துதல். பாவத்தினுடைய உந்துதல் தான் நீதி பிரமாணம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவனுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனெனில் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. பார்த்துக்குங்க, அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கு. அது என்ன மாதிரி அதிகாரம்னு கேட்டிங்கன்னா, அரசன், அப்புறம் அரசனுக்கு கட்டுப்பட்ட ஒரு நிலஜீவான்தார், அதாவது ஜமீன்னு சொல்லுவாங்க. அதாவது அரசன்கிட்ட குத்தகைக்கு வாங்குறவன், அவன்கிட்ட குத்தகைக்கு வாங்குறவன் நிலஜீவான்தார். அப்புறம் மந்தை வச்சுருக்கவங்க இருக்காங்க. இவங்கள்ட்டெல்லாம் ஊழியம் செய்யக்கூடியவங்கெல்லாம் யாருக்கு கட்டுப்பண்ணி இவங்களுக்கு கட்டுப்படுவாங்க. மொத்தத்துக்கு தேவன் பூமியினுடைய அதிகாரி அப்படின்னு சொல்ல வர்றார். எப்படி இந்த அதிகாரமெல்லாம் உருவாயிருக்கு, அவரும் ஒரு அதிகாரி. இதனால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். பார்த்தீங்களா, தேவனுடைய நியமம். இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் நியமம் கொடுத்தாருல, அது மாதிரி இந்த நியமத்தை இவற்றை கொடுத்துருக்காரு. இப்படி எழுதிரு, இப்படி நீ எழுதிருப்பா, ஒன்றும் சரியில்லாமல் போயிட்டுருக்கு, நீதி பிரமாணம் ரொம்ப நீதி தவறி போயிடுச்சு, நான் கொடுத்தது, நீ போய் நீ சொந்தமாக எழுது அப்படின்னு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. அப்படியே எதிர்த்து நிற்கிறவன் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வரப்பண்ணி கொள்ளுகிறான். அப்படி அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கல, அவனுடைய சாவுக்கு அவனை முடிவு கட்டிக்கிறான். ஆக்கினைக்கு எப்படி தீர்க்கப்பட்டுறான் அப்படின்னு சொல்றாரு. மேலும் அதிகாரிகள் நற்கிரிகைக்கல்ல துர்க்கிரிகைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மையை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். அதனால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாமல் இருக்கலாம், நன்மையானவனாக இருக்கணும். அதிகாரத்துக்கு பயப்படாமல் நன்மை செய்கிறவனாக இருக்கணும். அந்த நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அடுத்த வரியை படிச்சுக்குவோம். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருத்தாவாய் பிடித்திருக்கவில்லை. பார்த்துங்க, உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். சும்மா அவன் கட்டியை பிடிச்சிக்கிட்டு நிற்கல. தீமையை செய்கிறவன் மேல் கோப ஆக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். தீமையை செய்கிறபடி அவன் உங்கள் மேலே கட்டியை பிடிச்சிக்கிட்டு நிற்கல, தேவையில்லாமல் கட்டியை பிடிச்சிக்கிட்டு நிற்கல. நீ நன்மை செய்யறதுக்காண்டி தான் அவன் கட்டியை பிடிச்சிக்கிட்டு இருக்க தேவ ஊழியக்காரனாக இருக்கான். ஆகையால் நீங்கள் கோபான ஆக்கினைக்கு நிமித்தம் மாத்திரமல்ல, மனச்சாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இப்போ அவன் ஏன் கட்டியை தூக்கலாம், என்னென்ன நடக்குது? அதாவது அடிமைகளாக இருங்கள், எதிர்த்து பேசாத. அவனுக்கு கோபம் வரும்ல, அவனுக்கு கோபம் வருதுங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்லலை. உனக்கு மனச்சாட்சி இருக்குல்ல, அடிமனை கட்டுப்பட்டுரு. நீ தான் விசுவாசி அப்படிங்கிறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா அடிமை. அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்ட அடிமை தான் விசுவாசி. அந்த விசுவாசிகளுக்கு கொடுத்த பிரமாணம் தான் விசுவாச பிரமாணம். இந்த பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறவன் தேவன்கிட்ட வேகமாக போயிடலாம். அதை அப்புறம் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் கோபாக்கினைக்கு நிமித்தம் மாத்திரமல்ல, மனச்சாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். அதாவது உன்னுடைய அதிகாரிக்கு கோபம் வருது அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை, நீயும் உனக்கு மனச்சாட்சி இருக்குல்ல. ஒரு அடிமைக்கு மனச்சாட்சி வேணாமா? நம்ம எதமா கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா, நாம ஏன் எதிர்த்து பேசுகிறோம்?
சுதந்திரங்கிறோம், அப்புறம் என்னென்னமோ கேட்குறோமே. ஐயோ! மனசாட்சி குத்தணும்ப்பா உங்களுக்கு. அவன் உன்னை விளையாட்டுக்காக கண்டிக்கிறான். நீ எதிர்த்து பேசுகிற, சுதந்திரம்னு சொல்கிற. இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீறி பேசக்கூடாதுல்ல. அதிகாரிக்கு கீழே நீ அடிமையாக இல்லாமல் அதில் எதிர்த்து பேசுறதுக்கு தானே அவன் கட்சியை தூக்குறான். அதில் நியாயம் இருக்குல்ல. நீங்கள் சும்மா அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க, கொஞ்சம் மனசாட்சியை கட்டுப்பட்டு அவன்கிட்ட அடிமைத்தனமாயிரு அப்படின்னு சொல்லுது. அப்படி தானே சொல்லுது, வேறு எதுவும் சொல்லுதா? சரி, இன்னும் கொஞ்சம் போவோம். இதற்காகவே நீங்கள் வரியும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராக இருக்கிறார்கள். இந்த வேலையை பார்க்குறதுக்கு நீங்களே வரி கொடுக்குறீங்க. உங்கள் வரியில் தானே அவன் உன்னை அடிமைப்படுத்துகிறான். வரின்னா என்ன? எல்லாத்துக்குமே வரி தான், சும்மா கிடையாது. நீதிப்பிரமாணத்தில் வரியே கிடையாது. எது தேவனுடைய நீதிப்பிரமாணத்தில் வரி கிடையாது. அங்கே இருக்கிறது தசம பாகம் 200க்கு 2. நிலத்துக்கு குத்தகையோ விலையோ கிடையாது, அது இலவசம். புரியுதா? அதே மாதிரி ஆடுகளுக்கோ மாடுகளுக்கோ நீ வளர்க்கறதுக்கு வாங்கும்போது விலையே கிடையாது, அது இலவசம். அதுதான் தலைப்பேர். ஆனால் அதுக்கு கொடுக்கக்கூடிய தசம பாகம் 200க்கு 2. எங்கே இருக்குது இது? எங்கே இருக்குது? அடிமைத்தனத்துக்கு வரி, அடிமை வரி. ஆகையால் யாராருக்கு செலுத்த வேண்டிய கடமையும், அதாவது ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரி செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கே பயப்படுங்கள். எவனை கணம் பண்ண வேண்டியதோ அவனை கணம் பண்ணுங்கள். எப்படி? வரி கரெக்டாக கட்டிடு, எல்லாத்தையும் சரியாக செய்யுங்க. கணம் பண்ணணும், கணவன் பண்ணு. எவனுக்கு பயப்படணுமோ பயப்படு. மொத்தத்தில் சுதந்திரமாக இருந்தாத. கணம் பண்ணு, பயப்படு. எப்படி? பயப்படு, கணம் பண்ணு, வரி கட்டு. கீழே தான் வச்சுருப்பான். இதுதான் ரோமன் சட்டம். இது அப்போஸ்தலர் பவுல் எழுதினார்னு உறுதியாக யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வாழ்ந்தாருங்கிறதே கிடையாது. ஒரு நபரோட பேரை சொல்லிக்கிட்டு ஒரு அரசாங்கம் செய்கிற வேலை தான் இது. ரோமன் கவர்மெண்ட் பண்ண வேலை. இப்படியெல்லாம் தேவ காரியத்துக்கு எழுத முடியுமா? இப்படியெல்லாம் நீதிப்பிரமாணம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, மோசையை அந்த இடத்துல சட்னியாக தேய்ச்சிருப்பாங்க கீழே வச்சு. என்னடா இதை தூக்கிட்டு அவர் கொடுத்தாருன்னு கொண்டு எங்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆகையால் யாருக்கு செலுத்த வேண்டிய யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமையை செலுத்துங்கள். எவனுக்கு வரி செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியை செலுத்துங்கள். எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வை செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கணம் பண்ண வேண்டியதோ அவனை கணம் பண்ணுங்கள். சுதந்திரமாகவே இருக்காதீர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ படித்த வரைக்கும் ஏதாவது சுதந்திரம் இருக்கா? அதிகாரியா அவனுக்கு கீழே தான் இருக்கணுமா? அவன் சொல்கிறத கேட்கணும். இல்லை கட்டி எடுத்துக்கிட்டு கொடுத்துவானா அதில் அவனுக்கு நியாயம் இருக்குது. நீ உன் மனச்சாட்சி கட்டுப்படு. அவன் பண்ணுறது சட்டானே. எப்படி இருக்குன்னு தெரியல. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிற நிலத்தில் அன்பு கூறுகிறது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். பார்த்துக்குங்க. வரி கட்டுறதில் கடன் கட்டிடக்கூடாது. அன்பு செலுத்துறது வேணால் கடன் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஒன்றுக்குமே ஆகாதுல்ல. நான் உனக்கு நிறைய அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு இதை கடனாக வச்சுக்கணும். அன்பை கடனாக வச்சுக்கோங்க. வேறு எதையுமே கடனாக வைக்காதீங்க. காலையில் இருந்துட்டு வேலைக்கு போகிற கரெக்டாக வேலை செய்கிற நாயே அப்படின்னு சொல்லாமல் அன்பு செலுத்துறது தான்ப்பா கடன் வைக்கணும். வேலையில் கடன் வைக்கக்கூடாதுன்னு உங்கள் வேதத்தில், கிறிஸ்துவ வேதத்தில் சொல்லுது. ஏன்னா நம்மலாம் நீதிப்பிரமாணம் இல்லாமல் தெரியாதுல்ல. நமக்கு நீதிப்பிரமாணம் தெரியாது வந்தால் இதை ஏற்றுக்குவான். எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அதாவது இதில் பார்த்தீங்க, பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். இந்த இடத்துல தான் அவருக்கு நியாயப்பிரமாணம் கண்ணில் தெரியுது. ஒருத்தன் அடிமைப்படுத்துறதுக்கு நியாயப்பிரமாணத்தை எப்படி காட்ட முடியும்? ஆனால் இதை செய்கிறவன் நியாயப்பிரமாணத்தை, இது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறானா? ஏன் அதை நிறைவேற்றினா என்ன நடந்துடும்? ரோமன் பேரரசு கவுந்துருமா? என்னங்கடா சூழ்ச்சி. சரி, எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனைகளையும்
உள்ளடக்கத்தில் நீ அதாவது எந்த கற்பனைகளையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாய என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கி இருக்கிறது. எப்படி? தொகையாய் அடங்கி இருக்கிறது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல அதுக்கு இவர் சொன்ன கட்டளைகளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு சின்ன சம்பந்தம் இருக்கா? நல்லா பாருங்க, ஒரு சின்ன சம்பந்தம் இருக்கா? அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது, அதனால் அன்பு நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறி இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறிப்பா, இவ்வளவு பேசுகிற நியாயப்பிரமாணம் தான் பாவத்துக்கு உந்துதலாக தேவன் கொடுத்ததா சொல்கிறாரு. இவர் நேரத்துக்கு ஒன்று பேசுகிறாரு, நேரத்துக்கு ஒன்று எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லாமல் பொதுவாகவே அடிமைத்தனத்தை அன்பு செலுத்தி அதை வேலையை வாங்குறது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உழைப்பாளிகள்லாம் பார்த்துருக்கீங்களா? உழைப்பை பெருசாக நினைக்க மாட்டாங்க. அங்கே உழைப்பு தான் உலகத்தை இயக்கிட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி விஷப்பூச்சிகளுக்கு நல்லா தெரியும். அதை பிடுங்கிறதுக்கு எழுதியிருக்கான். தேவனுடைய அன்பு என்னன்னா, நீங்கள் கடுமையாக உழைப்பது, உங்கள் எஜமான்களுக்கு கட்டுப்படுவது. இதுவே எப்படி நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். என்ன செய்து வலிக்குதாவா? உதடு வலிக்குமா, நாக்கு வலிக்குமா? நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாய் இருக்கிறது என்று நாம் காலத்தை அறிந்திருக்கிறவர்களாய் இப்பொழுது நடவோம் என்றும், நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிலும் இப்போது அது நமக்கு சமீபமாய் இருக்கிறது. எப்படி? அது நமக்கு சமீபமாய் இருக்கிறது. இப்போது அது ரொம்ப சமீபமாக இருக்குது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாசிகளாக இருப்பத போது இரட்சிப்பு சமீபமாக இருப்பதை பார்க்கிலும் இப்போது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறத விட ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த அடிமைத்தனத்தினால தான் உங்களை இரட்சிப்பு கூட்டி போகும். அதிகாரியாகவும் அடிமையாகவும் இன்னமும். அதனால தான் எப்படி சொல்கிறது, இன்னமும் அப்படி தான் இருக்கும், அடிமையாக தான் இருக்கும். சரி, அப்புறம் சொல்கிறேன். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்வோம். இதுதான் ஒளியோட ஆயுதம். தேவன் சொன்ன ஒளி வேற. என்னை தரிச்சுக்கிற நான் தாண்ட ஒளியோட ஆயுதம்னு சொன்னார். அவர் சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாரு. இன்னும் சொல்ல போனால் ஒழிக்கப்பட்ட நீதி பிரமாணத்தை எடுத்து மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு பேசினார். திருடிக்கிட்டாங்க, எரிச்சு போட்டாங்க. இதே குரூப் தான் எரிச்சது. இது யார் எழுதுனாலும் அவன் தானே இதை எரிச்சிருக்கணும். நீதி பிரமாணத்தை எரிக்கிறானா? இதுதானா மக்களுக்கு தெரிய வரணும். எப்படி இருக்கு? களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குத்தத்தமும் போராமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடவுங்கள். ஒரு இடத்துல என்ன சொல்றாரு? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருங்கள்னு சொல்றாரு. இந்த இடத்துல வாக்குத்தத்தம் வேசித்தனத்துக்கு சமம்னு சொல்றாரு. ஒரு இடத்துல வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நம்ம போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்றாரு. இப்போ வாக்குத்தத்தத்தின்படி நடக்கிறவனை போல நடக்காதா, அவன் வேசிப்பேடா அப்படின்னு சொல்றாரு. சரியா? எப்படி சொல்றாரு பாருங்க. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குத்தத்தமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல். எப்படி? காம விகாரமும் வாக்குத்தத்தமும். இப்போ வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் நலங்கள்னு ஒரு இடத்துல போதிக்கிறதா? இவன் உண்மையிலே சுயநலம் சுய போதனை உள்ளவனா, சுய புத்தி உள்ளவனான்னு தெரியலையே. களியாட்டும் வைத்து அடுத்து நடவோம். இச்சைக்கு இடம் ஊடுலைய பேணாமல் இருந்து, துரிச்சைக்கு இடமாக ஊடுலைய பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருங்கள். இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்படி தான் தரித்துக்கணுமா? அடிமைகளும் ஒரு இயேசு கிறிஸ்துவை தரித்தவன் அடிமை, ஒரு இயேசு கிறிஸ்துவை தரித்தவன் ஆண்டான், ஒரு இயேசு கிறிஸ்துவை தரித்தவன் தேவ ஊழியக்காரன். புரியுதா? ஆண்டானும் இயேசுவை தரித்திருக்கிறான், அடிமையும் இங்கே இயேசு. இப்படித்தான் ஒரே மேய்ப்பரும் ஒரே மந்தையும் சொல்றதோ
இதுதான் ஒரே மேய்ப்பரும் ஒரே மந்தையும். அரசனும் இயேசுவை தேர்த்திருக்கிறான், ஆண்டானும் இயேசுவை தேர்த்திருக்கிறான், இந்த அடிமை நாய்களும் இயேசுவை தேர்த்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறதா? புரியல. எதிர்த்து நிற்கிறது. சுதந்திரமாக அடிமைத்தனத்திலிருந்து எதிர்த்து நிற்கிறது தேவ குற்றம், தேவனுக்கு குற்றம் போதனை இருக்குது. இது ஒரு அதிகாரம் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. நீதிப்பிரமாணத்துக்கு இதை இணை காட்டினோம்னா சத்தியமாக இதுக்கிட்ட நீதிப்பிரமாணத்தை நம்ம சொல்லும்போது ரொம்ப அது கேவலமாக போயிடும். இதுக்கும் அதுக்கும் ஏணி வச்சாங்க எட்டாது. கரடு முரடானவைகள் நேராகட்டும்னு சொன்னார். யார்? யோவான். ஜீசஸ் என்ன சொன்னார்? அவர்கள் ஜெப ஆலயங்களில் செய்கிறது போல் நீங்கள் செய்யாதிருங்கள். அரண்மனைகளிலும் ஜெப ஆலயங்கள் அவங்க செய்வாங்க. என்னன்னு? அதிகாரி, எஜமான், ஊழியக்காரன், அடிமைன்னு சொல்லுவான். நீ அப்படி இருக்காத, சகோதரராக இருங்க. ஏன்னா நீதிப்பிரமாணம் அப்படி தான் இருக்குது. நீதிப்பிரமாணம் சகோதரத்துவத்துக்கு ஈடானது. நீதிப்பிரமாணத்துப்படி நிலத்துக்கு காசு இல்லை, ஆனால் தசம பாகம் இருக்குது. நிலம் வாங்குறவன் 20 வயசில் வாங்கிக்கணும், இல்லைன்னா சோம்பேறின்னு சொல்லுவான். சம்பாதிச்சு கொண்டு ஏன்ட்ட கொடுன்னு சொல்ல மாட்டான். தசம பாகத்தை மட்டும் செலுத்திடு, அவ்வளோதான். தட்ட காசு கூட கிடையாது. அதே மாதிரி தான் எந்த ஒரு பொருளுக்குமே அங்கே ரீவேலிட்டி, அதாவது விற்பனை கிடையாது. நில விற்பனைக்கு இல்லைன்னா நிலத்தை சுரண்ட முடியுமா? எதுக்காக சுரண்டுவான்? எந்த பிரயோஜனம் இல்லை. 70 வயசுக்கு மேலே ஒருத்தன் எனக்கு இந்த பூமியில் நிலம் இருக்குன்னு சொல்ல முடியாது நீதிப்பிரமாணத்தின்படி. 20 வயசுக்கு ஒருத்தர் நிலத்தை வேணான்னு சொல்ல முடியாது நீதிப்பிரமாணத்தின்படி. ஆனால் இவெல்லாம் வஞ்சகக்கார பயில்க, வஞ்சகக்காரன். எச்சரிக்கையாக இருங்க. இன்னமும் கிறிஸ்துவ மதத்தில் இது இருக்குது. எப்படின்னா, சாமியார்களையும் சரி பாஸ்டர்களையும் சரி அவங்களுக்குன்னு அங்கங்கே இடம் இருக்கும். அந்த இடத்த யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். அதுதான் அதிகார போதை. அந்த அதிகாரத்தில் போய் தொட மாட்டான். நீ அங்கன உட்காரு, நான் இங்கே நின்று தான் போதிப்பேன். அந்த இடத்த அவன் நின்றுச்சு வச்சுருக்கான். இது என்னது, இது ஒன்றுது. நான் அதிகாரி, நீ அடிமை. விசுவாசிகளுக்கு பேர் அடிமையா? விசுவாசி. அதான் விசுவாச பிரமாணம். இது அடிமை பிரமாணம். அது நீதி பிரமாணம், இது அடிமை பிரமாணம். எல்லோரும் படிங்க. ஏன்? இது எல்லாத்துக்கிட்டையும் இருக்குல்ல, இதை படிக்க முடியாதா? படித்து பாருங்கள். நீதி பிரமாணமும் இருக்குது. நீதி பிரமாணம் இதில் பிஞ்சு கிடக்கு. அதெல்லாம் என்னென்னு குறித்து நான் உங்களுக்கு எதுக்கு அடுத்து எதுன்னு தெரியணும். அது எல்லாத்தையுமே நான் பிரித்து நான் வச்சுருக்கேன். அதை ஒரு நாளைக்கு வாசிக்கிறேன். நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். வாசிக்கலன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீக்கிரத்தில் அதை ரெடி பண்ணி உங்களுக்கு வாசிக்கிறேன். வணக்கம்.